மாயா, நீ அவ்வளோ அடம்பிடிச்சு கேட்டனால தான் உன்னை வெடிக்கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அம்மாக்கிட்ட காசு அவ்வளோவா இல்லைம்மா, கம்மியாக தான் இருக்குது. ஸோ கம்மியாகவே வாங்கிக்கோ. சரிம்மா, நான் கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கிறேன். சரி வாம்மா, கடைக்குள்ளே போகலாம். வாங்கம்மா வாங்க, உங்களுக்கு என்ன பட்டாசு வேணும்? நம்ம கடையில் எல்லா விதமான பட்டாசும் இருக்குது. என்ன வேணும்னு சூஸ் பண்ணுங்கள். மாயா, கடைக்காரண்ணா கேட்குறாங்களா, உனக்கு என்ன பட்டாசு வேணுமோ சொல்லுமா. அங்கிள், எனக்கு பாம்பு பட்டாசு, ராக்கெட், மத்தாப்பு எல்லாமே வேணும் அங்கிள். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பாக்ஸ் எடுங்க. சரிம்மா, பாம்பு பட்டாசு எடுத்து வச்சுட்டேன், புஸ்வானம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நீ கேட்ட கம்பி மத்தாப்பு நம்மக்கிட்ட பெருசாகவே இருக்குது, அதில் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த கார்ட்டூன் வெடின்னு புதுசாக வந்திருக்குமா, இதில் எல்லா விதமான கார்ட்டூன்ஸும் இருக்கும். ஆங்கிரி பேர்டு எல்லாமே இருக்கும். இது ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ணா, இவ்வளோ பட்டாசுலாம் வேணாண்ணா, இதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை. பார்த்தாலே பெருசாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ அண்ணா? நம்ம கடையில் எல்லாமே சிவகாசி பட்டாசு தான்மா. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறோம். இதெல்லாம் சேர்த்து 300 ஆச்சுமா. 300 ரூபாயா? அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லைண்ணா. என்கிட்ட இருக்கிறதே 100 ரூபா தான். கொஞ்சம் விலையை குறைச்சி போட்டு சொல்லுங்கண்ணா. அவ்வளவு கம்மியாலாம் வராதுமா. நாங்கள் வைக்கிற லாபமே 50 100ன்னு தான் இருக்கும். இதில் உங்களுக்கு குறைச்சி கொடுத்துறேன்னா எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா. வேணா 50 ரூபா குறைச்சிக்கிட்டு 250 ரூபா கொடுக்குறேன். மாயா, அந்த அண்ணா சொன்னதை கேட்டியா? இவ்வளோ பட்டாசுலாம் வேண்டாம், அதுக்கெலாம் என்கிட்ட காசு இல்லைம்மா. பாதி எடுத்து வச்சிடலாம். அம்மா போங்கம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பட்டாசு வாங்கி இப்போ இருந்தே வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட தான் ஒன்று கூட இல்லை. இது எல்லாத்தையும் வாங்கி தரலன்னா நான் கடையிலேருந்து வரமாட்டேன். மாயா, சொன்னால் கேட்க மாட்டியா? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? அண்ணா இங்கே பாருங்கண்ணா, சின்ன பிள்ளை இப்படி அழுகுது, கொஞ்சம் குறைச்சி கொடுங்கண்ணா. அட என்னம்மா இது உங்களோட ரோதனையாக போச்சு. 250 ரூபா கொடுக்குறதுன்னு தான் கொடுங்க, இல்லைனா இடத்த காலி பண்ணுங்க. உங்களால் வியாபாரமே போகுது. என்னது, எங்களால் உங்கள் வியாபாரமே போகுதா? ஏதோ ரெகுலராக வாங்குகிற கடையாச்சே, கொஞ்சம் குறைச்சி கேட்கலான்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கடையை விட்டு எங்களுக்கு வேறு கடையே இல்லையா? மாயா, வா போகலாம் நம்ம. போம்மா, நான் கடையை விட்டு வரமாட்டேன். எனக்கு இந்த எல்லா பட்டாசும் வாங்கி கொடுத்தா தான் வருவேன், இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். மாயா, அழுது காரியத்தை சாதிக்கலான்னு பார்க்காத. ஒழுங்கா இப்போ வீட்டுக்கு வரையா, இல்லை நான் கிளம்பவா? ரோசி, நீ கேட்ட மாதிரியே மம்மி உன்னை பட்டாசு கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். உனக்கு என்ன பட்டாசு வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோமா. ஓகே மம்மி, நான் கடைக்குள்ள போய் எனக்கு தேவையான பட்டாசெல்லாம் எடுத்துக்கிறேன். வாங்க மேடம், வாங்க பாப்பா, உங்களுக்கு தேவையான பட்டாசுலாம் எடுத்து கொடுங்க. மம்மி, இங்க பாருங்க, என் பக்கத்துல ஒரு பொண்ணு பட்டாசு வாங்க முடியாம அழுதுட்டு இருக்கா. என்னன்னு தெரியல மம்மி, என்னவா இருக்கும்? கடைக்காரண்ணா, ஏன் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மேடம், அந்த பொண்ணு எடுத்து வச்ச பட்டாசுக்கெலாம் காசு இல்லை அவங்க அம்மா கிட்ட. அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் வீட்டுக்கு வருவேன்னு அடம் பிடிச்சிட்ருக்கு. அம்மா, வியாபாரத்தை கெடுக்காதீங்கம்மா, முதல்ல கடையை விட்டு காலி பண்ணுங்கம்மா. மாயா, ஏன் இப்படி என்னை எல்லாரும் முன்னாடி வச்சு மானத்தை வாங்குற? ஒழுங்கா வீட்டுக்கு வரியா இல்லையா? அடடே, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கே. இங்கே பாருங்கம்மா, குழந்தைய திட்டாதீங்க. குழந்தை என்னென்ன பட்டாசுலாம் எடுத்திருக்காளோ அதுக்கு நான் காசு கொடுத்துறேன், நீங்கள் வாங்கிட்டு போங்க, அள வைக்காதீங்க. ஐயையோ, அதெல்லாம் வேணாம் மேடம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் வேற எப்பயாவது அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். இதில் எனக்கு ஒரு சிரமமும் இல்லைம்மா. பாப்பா, உனக்கு தேவையான பட்டாசுலாம் எடுத்துக்கோ, ஆண்டி நான் பே பண்ணுறேன். ஹை, தேங்க்ஸ் ஆண்டி. அங்கிள், அப்போ இன்னும் நிறைய பட்டாசு எடுத்து கொடுங்க. புஸ்வானத்தில் 2 பாக்ஸ் கொடுங்க, தரச்சக்கரம் 2 பாக்ஸ் கொடுங்க, கம்பி மத்தாப்பு 2 பாக்ஸ் கொடுங்க, பாம்பு வெடி 2 பாக்ஸ் கொடுங்க, ராக்கெட் 2 பாக்ஸ் கொடுங்க. எல்லாத்துலேயும் 2 பாக்ஸ் கொடுங்க அங்கிள். மாயா, அடி வாங்க போகிற. ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க, கம்மியாக எடு, பாவம்ல ஆண்டி. அம்மா போம்மா, நீ தான் வாங்கி தர மாட்டேங்கிற. அந்த ஆண்டி வாங்கி தரேன், ஏமாக்கு எடுக்கிற? பரவாயில்ல விடுங்கம்மா, குழந்தை ஆசைப்படுதுல, அவளுக்கு பிடிச்சதை எடுத்துக்கட்டும், அதான் நான் பே பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. கடைக்காரண்ணா, அந்த பொண்ணு என்ன வெடியெல்லாம் எடுத்திருக்கோ அதுக்கு என்ன பில் ஆச்சுன்னு சொல்லுங்கள். மொத்தம் எல்லாம் சேர்த்து 1500 ஆச்சு மேடம். 1500 ரூபாயா? அவ்வளோக்கெல்லாம் வேண்டாம் மேடம், கொஞ்சமாக வாங்கி கொடுங்க, அதுவே போதும் மேடம். பரவாயில்லம்மா, எல்லா பட்டாசையும் வாங்கினதும் அந்த குழந்தை முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். இதை விட காசு என்ன பெருசா? விடுங்க. அண்ணா, இந்த எல்லா பட்டாசையும் பேக் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிம்மா, உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஹை, ஜாலி. நான் இது வரைக்கும் இவ்வளோ பட்டாசுலாம் வாங்கினதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்ல செல்லம், இந்த தீபாவளி ஹாப்பியாக சேஃபாக கொண்டாடணும். ஹாப்பி தீபாவளி. ஓகே மேடம், நாங்கள் போயிட்டு வரோம் மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.